வெல்கம் பேக் டு சினிவர்ஸ் தமிழ் காய்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி த வுல்வரின் 2013 ரிலீஸ் ஆன அந்த படத்தோட ஸ்டோரி அந்த படத்தை பற்றின என்னோடய ஃபைனல் தாட்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃப்ளாஷ்பேக் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஏன் க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டெட்புல் அண்ட் வுல்வரின் அப்படின்ற ஒரு மூவி வந்து போன வாரம் ரிலீஸ் ஆகிருக்கும். அது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காமலே இருப்பீங்க. ஸோ டெட்புல் அண்ட் வுல்வரின் பார்த்திங்கன்னா டெட்புல் படத்தோட தேர்ட் பார்ட் தான் அந்த மூவி. அதுக்கு முன்னாடி 2 டெட்புல் படம் வந்திருக்கு. அதே மாதிரி வுல்வரின் கேரக்டரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 படம் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு அந்த மூவி வந்து கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக எல்லா படத்தோட ஸ்டோரி அந்த படத்தை பற்றின என்னோடய தாட்ஸ் ரிவ்யூ அது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் போட்டாச்சு. டெட்புல் 1 and 2 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் வுல்வரினோட ஃபஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரியும் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதையும் நீங்கள் வந்து வேணா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வுல்வரின் 3 படம் இருக்கிறதுல நம்ம வந்து அதோட 2வது படத்தோட ஸ்டோரி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் த வுல்வரின். 2013 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் இந்த படத்தோட கேஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நம்ம ஹியூ ஜாக்மன் வந்து வுல்வரினாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. புது கேஸ்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சில 2 பேர் மட்டும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா வந்து டையோ ஒக்கமாட்டோ, அவங்க ஒரு ஜாப்பனீஸ் பர்சன். அவங்க வந்து ஹீரோயினாக நினச்சிருக்காங்க. அவங்களோட நேம் இந்த படத்தில் வந்து மெரிக்கோ. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரைலா ஃபுகுஷிமா, அவங்க வந்து யூகியோ அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு ஜப்பான் பர்சன் தான். ஸோ இந்த படம் உங்களுக்கு ஆல்வேஸ் சொல்லிட்டேன், 2013 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படத்தோட ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வுல்வரின் நம்மளோட லோகனை வந்து காட்டுறாங்க. லோகன் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் வந்து ஒரு காட்டில் வசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பனிகள் சூழ்ந்த ஒரு காடு. அதுக்கான காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி எக்ஸ்மென் மூவிஸில் வந்து ஒரு சீன் வந்திருக்கும். அந்த எக்ஸ்மென் மூவிஸ் நமக்கு தேவையில்லாது, பட் அந்த சீனை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த எக்ஸ்மென் மூவிஸில் வந்து அவரோட லவ்வரை வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி கொல்ல வேண்டிய சூழல் வரும். ஸோ கொண்டு முடிச்சப்பறம் வந்து அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான வுல்வரின் அந்த எக்ஸ்மென் டீமை விட்டு பிரிஞ்சு வந்து தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அது அந்த சீனோட தொடர்ச்சியாக தான் இந்த சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. அவர் தனியாக ஒரு காட்டில் வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேட்டையாட்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து மிருகங்கள்லாம் வேட்டையாடுறாங்க. அந்த சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ வுல்வரின் வந்து தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ வுல்வரின் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சிருப்பாங்க. வுல்வரின் வந்து 1945 நடந்த 2ஆம் உலகப் போரில் பங்கு பெறுற மாதிரி ஒரு சீன் வரும். நான் ஆல்ரெடி வுல்வரினோட ஃபஸ்ட்டு பார்ட் அந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்லியிருப்பேன். வுல்வரின் நிறைய போர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காருன்னு. ஸோ அதில் ஒரு போர் வந்து 2ஆம் உலகப் போர். அந்த போரில் ஒரு பங்கேற்றிருக்காரு பார்த்தீங்களா, அந்த சீன் தான் இந்த படத்தில் வந்து காமிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1945 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருப்பார். ஜாப்பனீஸ் ஆர்மிகள் வந்து சிறைபிடிக்கப்பட்டிருப்பார். அவரை வந்து கைது பண்ணி ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே வந்து அவர் வந்து அடைச்சி அவரை வந்து பூட்டி வச்சுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வரலாறு தெரிஞ்சிட்டவங்க அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே ஒரு 2 அணுகுண்டு வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஹிரோஷிமா மேலே வந்து ஒரு அணுகுண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த சீன் தான் இதில் வந்து காமிப்பாங்க. ஸோ வுல்வரின் வந்து அந்த சிறைக்குள் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு. அந்த நேரத்தில் அணுகுண்டு போடுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம யாஷிடான்ற கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவர் வந்து ஜப்பானீஸ் ஆர்மியை சேர்ந்தவர். ஸோ இவர் ரொம்பவே நல்ல கேரக்டர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அணுகுண்டு விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடனே அந்த சிறை கைதிகள் எல்லாரையும் வந்து ரிமூவ் பண்ணி ஓடுங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற ஜப்பானீஸ் ஆர்மி மேலாம் அவரோட தோல்வியை ஒப்புக்கு வந்து எல்லோரும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி சீன் காமிக்கிறாங்க. ஸோ யாஷிடாவும் தற்கொலை பண்ணலாம் தான் இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வுல்வரின் அடைக்கப்பட்டதை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ வுல்வரின் அடைக்கப்பட்டிருக்க வுல்வரின் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த கிணறு மாதிரி இருக்க இடத்த வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ வுல்வரின் வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வுல்வரின் வந்து அந்த யாஷிடா கையில் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இந்த இடத்துல இருக்காத, இந்த இடத்த விட்டு போத்தா அவனுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து கேட்கல. ஸ்ட்ரைட்டாக தற்கொலைக்கு வந்து அவன் ட்ரை பண்ணான். பட் வுல்வரின் வந்து அவனை காப்பாற்றி கரெக்டாக அந்த அணுகுண்டு வந்து விழுது. அந்த நேரத்தில் வுல்வரின் வந்து அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. அவனை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போட்டு அவன் மேலே வந்து வுல்வரின் வந்து கவர் பண்ணிக்கிறாரு. ஸோ பாம் பிளாஸ்ட் ஆன உடனே அந்த பாம்போட எல்லா ரேடியேஷனு அந்த அழுத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா வுல்வரின் தான் வந்து தாக்குது. ஸோ அந்த யஷிடா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஸோ யஷிடாவோட உயிரை வந்து வுல்வரின் வந்து காப்பாற்றிடுறாரு. பட் அந்த சீன் காட்டும்போது ரொம்பவே கூராக வந்து காமிச்சிருப்பாங்க. வுல்வரின் ரொம்பவே கஷ்டப்படுவார் அந்த பாம் பிளாஸ்ட்டால். அந்த சீனை வந்து யஷிடா வந்து கண்கூடாக வந்து பார்ப்பார். வுல்வரின் வந்து ரீஜெனரேட் ஆகுது. அதாவது அவருக்கு உடம்பு ஃபுல்லாமே பேர்ன் ஆகிடும். பட் இருந்தாலும் வந்து அந்த பேர்ன் எல்லாமே டக்குன்னு ரெக்கவரி ஆகி அவர் வந்து சரியாகி பழைய நிலைக்கு வரதை அவர் பார்த்து பயந்துருவார். அவர் வந்து ஜாப்பனீஸ் மொழியில் வந்து கசூரி அப்படின்னு சொல்லுவார். கசூரினா ஜாப்பனீஸில் ஒரு மான்ஸ்டர்னு அர்த்தம். அவர் வந்து மான்ஸ்டர் வந்து கூப்பிடுவார். பட் அவரோட உயிரை காப்பாதனால யாஷிடாவுக்கு வந்து வுல்வரின் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். ஸோ அவரோட கட்டானா ஸ்வாடை வந்து நம்ம வுல்வரின் வந்து கொடுக்குறாரு. இது வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க, என்னோடய உயிரை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வுல்வரின் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இது ஜாப்பனீஸ் முறையில் ரொம்பவே புனிதமானது அப்படின்னு சொல்லும்போது வுல்வரின் சரி ஓகே நீ இந்த கட்டானா ஸ்வாடை நீயே வச்சுக்கோ, நான் ஒரு நாள் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து வுல்வரின் சொல்லுவார்.
ஸோ திரும்ப அந்த கட்டானாஸோட வந்து யஷிடாவே வந்து வச்சுப்பான். இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன். ஸோ இது வந்து ஊழ்வரோட கனவுல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த மலையில் இருக்கும்போது. அண்டு மறுபடியும் வந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்து அந்த சீன் வந்து நகருது. ப்ரெசென்ட்டில் என்னென்னா அந்த வேட்டையாடுறானுங்க பார்த்தீங்களா, வேட்டையாளிங்களாம் என்ன பண்ணுறானுங்க, ஊழ்வரின் தங்கியிருக்க காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கரடிங்கெலாம் இருக்குது. ஸோ அந்த கரடிங்களை வந்து அவனுங்க வந்து வேட்டையாடி கொள்கிறானுங்க. அந்த சீனை பார்த்து ஊழ்வரனுக்கு ஒரு கோவம். அவனுக்கு வந்து வேட்டையாடி கொன்னா பரவாயில்ல, அதுங்க வந்து பாதி கொண்டுட்டு பாதி உயிரோடையே விட்டு அதுங்க வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட வைக்கிறானுங்க. அது வந்து ஊழ்வரின் பிடிக்கல. ஸோ அதை தட்டி கேட்குற ஊழ்வரின் வந்து அந்த வேட்டையாளிகளை தேடி வந்து ஒரு பாருக்கு வந்து போகிறாரு. அந்த பாரில் வந்து ஒரு சின்ன ஃபைட் சீன் மாதிரி நடக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்மளோட யுக்கியோ வந்து வராங்க, என்ட்ரியாக வராங்க. ஸோ யூகே வந்து அவங்கள வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவனுங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் சாவ தான் போகிறானுங்க, நீ அவனுங்க எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி அது தெரியும்னு சொல்லும்போது, எனக்கு வந்து மற்றவன் எப்போ சாவ போகிறான்ற எதிர்காலம் தெரியும், இவனுக்கு கண்டிப்பாக சாவானுங்க அப்படின்னு யூகே சொல்கிறாங்க. ஸோ ஊழியரன் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூகே வந்து அவங்க வந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்களோட கார்டை வந்து ஊழியரன் கையில் கொடுக்குறாங்க. நான் வந்து யூகேயோ நான் யாஷிடோ மாஸ்டருக்கு வந்து கீழே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து என்னோடய மாஸ்டர். அவர் வந்து இப்போ சாவர நிலைமையில் இருக்கார். கடைசியாக அவர் சாவத்துக்கு முன்னாடி வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் அவரோட உயிரை காப்பாற்றினீங்களாமே அப்படின்னு வந்து யூகே வந்து சொல்கிறாங்க. எஸ், நான் தான் உயிரை காப்பாற்றுறேன், பட் என்னால் வர முடியாது அப்படின்னு ஊழ்வரின் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ யூகே வந்து கடைசியாக ஒரு முறை வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊழ்வரின் என்ன நினச்சான்னு தெரியல. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வேறு கொன்ன விரக்தியில் அவர் வந்து சுற்றிட்டு இருக்காரு. ஸோ பட் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழ்வரின் வந்து ஒத்துக்கிறாரு. நான் ஒரு நாளில் போயிட்டு மறுநாளை வந்து நான் பார்த்துட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யூகே வந்து ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஊழ்வரினும் ஒரு ப்ரைவேட் பிளேனில் ஏற்றி வந்து 2 பேரும் வந்து ஜப்பானுக்கு வந்து போகிறாங்க. ஊழ்வரின் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லுவேன், ஊழ்வரின் ஃப்ளைட்னாலே பயம். ஸோ ஒரு சில ஃபன்னி சீன்ஸ்லாம் அந்த ஃப்ளைட்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஊழ்வரின் யூகே வந்து ஜப்பானில் வந்து லேண்ட் ஆகிறாங்க. லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்த வந்து காமிக்கிறாங்க. அந்த ஜப்பான் ஃபுல்லாமே யஷிடோன்ற அந்த பேர் தான் இருக்குது, யஷிடோ இண்டஸ்ட்ரீஸ். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டாட்டான்ற கம்பெனி எவ்வளோ பெரிய பிராண்ட், அந்த மாதிரி யஷிடோ வந்து ஒரு பெரிய பிராண்டாகவே வந்து மாறிட்டார். ஸோ ஜப்பானில் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாக வந்து நம்ம யஷிடோ தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ யஷிடோட வீட்டுக்கு போகும்போது நிறைய காட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஊழ்வரின் அந்த காட்ஸ்லாம் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் டிடெக்டர் மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது ஒரே சவுண்டாகவே வரும். அது காரணம் என்ன, ஊழ்வரின் உடம்பு ஃபுல்லாக அடமான்டியம் தான் இருக்குது. அதனால் வந்து அந்த மெட்டல் டிடெக்டர் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சவுண்டாக வரும். அந்த சீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஊழ்வரின் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே யஷிடோ வீட்டுக்குள்ளே போகிறாரு. யஷிடாவை வந்து போய் பார்க்குறாரு. ஸோ யஷிடாவை பார்த்த ஊழ்வரின் பார்த்திங்கன்னா என்ன யஷிடோ எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. யஷிடோ வந்து ஊழ்வரினோட பேர் சொல்கிறாரு. கசூரி அப்படின்னு தான் சொல்கிறார். அவர் லோகன்லாம் வந்து கூப்பிட மாட்டார். கசூரி தான் ஊழ்வரின் வச்சு செல்ல பேர். கசூரி எப்படி இருக்க, உன்னோட பவர்ஸால் நீ இன்னும் இளமையாகவே இருக்க, நான் பாரு வயசாகிட்டேன். ஸோ உன்னோட பவர்ஸ் வந்து உனக்கு சாபமாக இருக்கலாம், எனக்கு வந்து அது வர மாதிரி. அந்த பவர்ஸ் வச்சு நான் நிறைய விஷயத்த பண்ண முடியும். உன்னோட பவர்ஸ் உனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த பவர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊழ்வரின் வந்து அதை மறுத்துறாரு. நீ பெட்டர் வந்து இந்த பவரை எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, இந்த பவரை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஊழ்வரின். ஸோ இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அண்ட் இன்னொரு சீன் வந்து வைக்கிறாங்க. நம்ம யஷிடோ பையன் அண்ட் யஷிடோட பேத்தி, இவங்க 2 பேருமே அவங்க கூட தான் தங்கியிருக்காங்க. யஷிடோ என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு அவனோட பையனை வந்து கூப்பிட்றான். பையனை கூப்பிட்டு வந்து என்னோடய சொத்துக்கள் எல்லாமே வந்து என்னோடய பேத்திக்கு தான் போய் சேரும், உனக்கு எந்த பங்கும் சேராது. உன்னோட திறமையெல்லாம் நான் வந்து செக் பண்ணேன் கடந்த ஒரு வருஷமாக, உன்னோட திறமை மேலே நம்பிக்கை இல்லை. என்னோடய வில்ஸ் எல்லாமே இன்னும் 3 நாளுக்குள்ளே வந்து என்னோடய பேத்திக்கு போயிடும். பேத்தி பார்த்திங்கன்னா மரிக்கோ, அவங்க தான் வந்து பேத்தி. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அவன் கடுப்பையை வந்து கிளம்பிடுறான் அந்த ரூம் விட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மரிக்கோ வராங்க. மரிக்கோக்கில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அந்த யஷிடோ வந்து சொல்லிடுறான். ஸோ மரிக்கோவுக்கு அது வந்து பிடிக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தன்னோட தற்கொலை பண்ண வந்து முயற்சிக்கிறாங்க. அவங்க வந்து கடலில் வந்து குதிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஊழ்வரின் வந்து காப்பாற்றிடுறாரு அவங்கள. நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஊழ்வரின் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னவோ சவுண்டு வருது. என்னென்னு பார்த்தா வந்து நம்ம யஷிடோ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து வருது. ஸோ இதை ஊழ்வரினால் நம்ம உள்ள என்ன அதுக்குள்ளே இறந்துட்டாரு அப்படின்னு வந்து ஊழ்வரின் வந்து பார்க்குறாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம யூகே வராங்க. யூகே வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான் பவர் இருக்கே, அவங்க எதிர்காலத்தில் யார் சாவ போகிறாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் யூகே வந்து சொல்கிறாங்க, நான் இவர் சாவை பார்த்தா நான் கணிக்கவே இல்லையே, கடைசி வரைக்கும் கணிக்கல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. நம்ம ஊழ்வரி திருப்பி சொல்கிறாரு, உன்னால் எல்லாத்தையும் வந்து கரெக்டாலாம் கணிக்க முடியாது, உன் பவர் மேலே நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம யஷிடோ இறந்ததால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபியூனல் வந்து நடக்குது. அந்த ஃபியூனலில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஊழ்வரின் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஊழ்வரின் அண்ட் யஷிடோவோட கிராண்ட் டாட்டர் மரிக்கோ அண்ட் யூகியோ அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து பங்கு பெறாங்க. முக்கியமான ஆளுங்க யாருன்னா பார்த்திங்கன்னா நம்ம மரிக்கோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஒரு ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருக்கான். அவனும் வந்து அங்கே வந்து வரான்.
அண்டு நம்ம மரிக்கோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டான ஒரு நிஞ்சா வாரியர், அவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜில் ஒரு செக்யூரிட்டி மாரி வரான். நிறைய பேர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம மரிக்கோ மேலே தாக்குதல் வந்து நடக்குது. யார் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா ஜப்பானில் இருக்க யாக்குசா கேங் தான் வந்து மரிக்கோ மேலே அட்டாக் பண்ணுறாங்க, அவளை கொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ மரிக்கோவை காப்பாற்ற வந்து நம்ம வூல்வரின் அண்ட் யூகி இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் யார் ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா மேன் இருக்க பார்த்திங்கன்னா மரிக்கோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவனை வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இவங்க 3 பேரோட உதவியால் பார்த்திங்கன்னா மரிக்கோ வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து ஏறிடுறாங்க. நம்ம ஊருக்கு சொல்கிற மரிக்கோ இந்த மாதிரி தனியாக போதா ஆபத்து, அவங்கள ஃபாலோ பண்ணி கொண்டுடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மரிக்கோ அதை கேட்கும்போது ட்ரெயினில் ஏறிறாங்க. பட் வூல்வரின் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் அவர் வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஏறிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலில் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக எடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைட் சீன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபைட் சீனு, ரொம்பவே த்ரில்லிங்காக எடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா வூல்வரின் வந்து மரிக்கோ வந்து காப்பாற்றிட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறக்கி நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, வேறு ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜப்பானில் இருக்க ஹோட்டலில் போய் வந்து தங்குவாங்க. ஸோ அவங்க தங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அங்கேயும் வந்து ஒரு அட்டாக் வந்து நடத்துவாங்க. அந்த அட்டாக்ல பார்த்திங்கன்னா நம்ம வூல்வரின் வந்து சாவர நிலைமைக்கு போயிடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து வூல்வரின் வந்து இந்த யஷிடாவோட இடத்துல தங்கியிருந்தார் பார்த்திங்களா. அங்கே தங்கியிருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த யஷிடா கூட ஒரு ஃபாரின் லேடி வந்து இருப்பாள். அவளோட பேர் பார்த்திங்கன்னா வைப்பர். அவன் என்ன பண்ணுவான் பார்த்திங்கன்னா வூல்வரின் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட வாய்க்குள்ளே வந்து ஒரு மிஷினை வந்து போட்டுருவா. மிஷினுன்ற சின்ன பக்கு மாதிரி சொல்லலாம். அந்த பக்கு வூல்வரினோட வாய் வழியாக அவனோட உடம்புக்குள்ளே வந்து போயிடும். அந்த விஷயம் வந்து வூல்வரினுக்கு தெரியாது. அவனோட பவர்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கும். அதாவது வூல்வரினுக்கு அடிப்பட்டால் சரியாயிடும்னு தெரியும். பட் இந்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு சரியாகாது. எவ்வளோ அடிப்பட்டாலும் அந்த அடி அப்படியே இருக்கும், ரொம்பவே வலிக்கும் அவருக்கு. அவரோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்காரு அவர். அந்த நிலைமையிலையும் வந்து மரிக்கோ காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுவார் அந்த ஹோட்டலில். சரியான ஃபைட் சீனு. அந்த ஃபைட் சீனில் பார்த்திங்கன்னா வூல்வரின் சாவர நிலைமைக்கு போயிடுவார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மரிக்கோ வந்து வூல்வரினை வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் மரிக்கோவுக்கும் வந்து ஃபைட்டிங் எபிலிட்டி இருக்குது. அவங்க சின்ன வயசில் ஃபைட்டிங்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்க நிறையவே திறமை இருக்குது அப்படின்றது வந்து வூல்வரின் பார்க்குறாரு. ஸோ மரிக்கோ வந்து ஒரு சில கத்தியெல்லாம் வீசி வந்து நம்ம வூல்வரின் வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ 2 பேருமே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மரிக்கோவுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிராம பகுதின்னு சொல்லலாம், சின்ன சிட்டின்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு வந்து மரிக்கோவும் வூல்வரினும் போய் வந்து தங்குறாங்க. அந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம மரிக்கோவும் வூல்வரினும் லவ் சீன்லாம் நிறைய நடக்குது. ஸோ 2 பேரும் வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் 2 பேரும் அந்த சிட்டியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மரிக்கோ வந்து வூல்வரின் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மரிக்கோ வந்து கடத்திடுவாங்க. அவர் தூங்கி ஏஞ்சிருப்பார். ஏஞ்சி பார்த்தா மரிக்கோ இருக்க மாட்டாங்க. வெளில வந்து பார்த்தா மரிக்கோ வந்து ஒரு காரில் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ வூல்வரின் மரிக்கோ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது மரிக்கோட ஃப்ரெண்டு யூகேவை வந்து காண்டாக்ட் பண்ணுவார். யூகே என்ன சொல்லுவாங்க, மரிக்கோ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது, அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்க்க போவாங்க 2 பேரும். ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து தங்கியிருப்பான். அந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்போது வூல்வரின் ரொம்பவே வந்து அடிபட்டு சாவ நிலைமையில் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து யூகே வந்து வூல்வரின் வந்து காப்பாற்றுறதுக்காக நான் உன்னோட பாடி கார்டாக இருக்கேன் வூல்வரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வூல்வரின் கூடவே வந்து யூகே வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி வந்து போவாங்க. ஸோ 2 பேரும் போய்ட்டு அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மிரட்டி அவங்களேருந்து வந்து உண்மையை வர வைப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, அந்த மாதிரி யஷிடாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளேஸ் வந்து ஒன்று இருக்குது அவனோட கிராமத்தில், சொந்த கிராமத்தில். அந்த பிளேஸஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு மரிக்கோ வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். ஸோ அந்த பிளேஸை நோக்கி வூல்வரின் அண்ட் யூகே அவங்க 2 பேருமே வந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வூல்வரினுக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா வந்து என்னோடய பவர்ஸ் குறைஞ்சிருக்கு, அதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம யூகேவும் சொல்கிறாங்க, எனக்கு வந்து நேற்று நைட்டு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவில் வந்து நீ உன்னோட இதயத்தை பிரித்து வெளில எடுத்து போடுற, நீ வந்து சாவர மாதிரி நான் கனவு கண்ட லோகன் அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வூல்வரினுக்கு ஒரு ஐடியா வருது. ஒருவேளை நம்ம உடம்புல எதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யஷிடாவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. யஷிடாவோட வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கேனிங் டிவைஸ் ஒன்று இருக்குது. யஷிடா பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸான ஒரு ஆள். அவர் இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான கிளினிக்கல் டிவைஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்கேனிங் டிவைஸில் நம்ம வூல்வரின் படுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது அவரோட உடம்புல வந்து அந்த பக் இருக்குது. ஸோ அந்த பக் என்ன பண்ணுறாரு, அவரோட வயிற்றை வந்து தன்னோட கையாலே வந்து கிழித்து அது வழியாக அவரோட கை வழியாக அந்த பக்கை வந்து வெளியே எப்படியோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வூல்வரின் கிட்டத்தட்ட சாவ நிலைமைக்கு போயிடுறாரு. பட் அவரோட ஹீலிங் பவரில் வந்து மறுபடியும் வந்து பொழைச்சி வந்துடுறாரு. பட் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம யஷிடாவோட பையன் வந்து வரான். யஷிடாவோட பையனுக்கு வந்து வூல்வரினை சுத்தமாக பிடிக்கல. ஸோ வூல்வரினை வந்து அட்டாக் பண்ணுறான். வூல்வரின் அண்ட் யூகே இவங்க 2 பேருமே வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணி பார்த்திங்கன்னா கடைசியாக யூகேவை வந்து நம்ம வூல்வரின் வந்து காப்பாற்றிடுறாரு. பட் அந்த யஷிடாவோட பையன் இருக்கான் பார்த்திங்கன்னா, அவன் வந்து வூல்வரின் வந்து விட்டுறாரு, ஃபைட் பண்ணி அவன் தோத்துட்டான்னு சொல்லி. பட் அவன் இருந்தாலும் வந்து வூல்வரின் திரும்பி போகும்போது மறுபடியும் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணும்போது வூல்வரின் வந்து அவனை வந்து கொன்னுடுறாரு.
அண்டு இதோட இந்த சீன் வந்து கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வூல்வரின் அண்ட் யூகியோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரிக்கோவை தேடி வந்து அந்த கிராமத்துக்கு வந்து போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு வந்து நம்ம வூல்வரின் தான் வந்து போவார். அதுக்கப்புறம் தான் நம்ம யூகியோ வந்து வருவாங்க. ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. வூல்வரினை வந்து யாரெல்லாம் தடுப்பான்னு பார்த்திங்கன்னா இந்த நிஞ்சா வாரியர்ஸ்லாம் வந்து தடுப்பாங்க. நிஞ்சா வாரியர்ஸ் மீன்ஸ் நம்ம மரிக்கோ இருக்காங்க பார்த்திங்கன்னா, அதாவது யஷிடோவோட கிராண்ட் டாட்டர், அந்த மரிக்கோவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் அந்த நிஞ்சா வாரியர். பட் அவன் என்னென்னா வந்து நம்ம யஷிடாவுக்கு ஒரு விஸ்வாசி. ஸோ யஷிடாவோட உத்தரவுப்படி வூல்வரினை தடுக்கணுன்றது தான் உத்தரவு. ஸோ அவன் வேறு வழி இல்லாமல் வந்து நம்ம வூல்வரினுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணுறான், அந்த கோட்டைக்குள்ளே நுழைய விடாமல். ஸோ அந்த நிஞ்சா வாரியர்ஸ் பார்த்திங்கன்னா அவன் ஒருத்தர் தான். பட் அவனுக்கு கீழே நிறைய நிஞ்சா வாரியர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வூல்வரினை வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃபுல் ஃபைட் சீனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க எல்லாரையும் வந்து கடைசியில் வூல்வரின் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவார், என்னென்னவோ ட்ரை பண்ணுவார். பட் அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா வூல்வரின் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். அவனுக்கு ஏதோ பண்ணி வூல்வரினை கட்டி போட்டுருவானுங்க. அண்டு அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம யூகியோவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன வெடி விபத்தில் யூகியோ வந்து மயக்கம் போட்டுருவாங்க. அவங்க மயக்கம் போட்டு விழுந்தது யாருக்கும் தெரியாது. அவங்க ஒரு வாரமும் மயக்கம் போட்டுருவாங்க. பட் இவனுக்கு வந்து இந்த வூல்வரின் மட்டும் கடத்தி அந்த கோட்டைக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவானுங்க. கூப்பிட்டு போய்ட்டு வூல்வரினை வந்து கட்டி வச்சுப்பானுங்க. கட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் லேடி சொன்னோம் பார்த்திங்களா, நம்ம யஷிடோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாள், ஃபாரின் லேடி. அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வூல்வரின் வந்து பேசுகிறா, இந்த மாதிரி உன்னோட பவர்ஸ் வந்து எடுக்கணும், அதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு வந்து அவள் பேசிகிட்டு இருப்பாள். என்னோடய பவர்ஸ் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி வூல்வரின் வந்து தன்னோட கிளாஸை வந்து நீட்டுவான், கட்டி போட்டிருக்க கிளாஸை. அந்த கிளாஸை வந்து ஒரு பெரிய சேபர் வச்சு உடச்சிடுவாங்க. வூல்வரின் வந்து கதறுவார். ஸோ இந்த பேஸில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பேஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னா, இப்போ தான் இந்த படத்தோட ட்விஸ்ட்டே வந்து தெரிய வருது. அந்த யஷிடா என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட சாவை வந்து மறைச்சி ஃபேக் டெத் ஆக்கியிருக்கான். ஸோ அவன் வந்து இங்கே சாமுராய் ரோபோட்னு ஒரு ரோபோட் வந்து அந்த பேஸில் வச்சுருக்காங்க. அந்த ரோபோட்குள்ளே தான் அந்த யஷிடா பையன் வந்து ஒழிஞ்சிட்ருக்கான். ஒழிஞ்சிட்டு அந்த ரோபோட்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனோட சாவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரோபோட்டை வந்து அவன் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் அந்த வைப்பர் என்ன பண்ணுறான்னா அவளோட பிளான் என்னன்னா வூல்வரினை கூப்பிட்டு வந்து வூல்வரினோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து யஷிடாவுக்குள்ளே செலுத்தணும். அதுதான் அந்த வைப்பரோட நோக்கம். ஸோ யஷிடாவோட சிஷ்யப்புள்ள தான் அந்த நிஞ்சா வாரியர். அவன் வந்து மரிக்கோவுக்கு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் யஷிடாவோட சேவகன்னு சொல்லலாம். ஸோ அவன் வந்து யஷிடாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். பட் மரிக்கோ வந்து சிறைப்பிடிச்சு வச்சது வந்து அவனுக்கு பிடிக்கல. ஸோ மரிக்கோக்குள்ளேயும் அதை சொல்கிறான். மரிக்கோவுக்கு வந்து இவனை பிடிக்கல, இவன் பண்ணுற செய்யலாம். பட் இவன் மேலேயும் வந்து ஒரு பாசம் இருக்குது மரிக்கோவுக்கு. ஸோ இந்த 3 காம்பினேஷன் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு பேசிக்கலி. ஸோ வூல்வரின் வந்து கொடுமை பற்றி அந்த பவர்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த நிஞ்சா வாரியர் தான், நிஞ்சா வாரியர் யாருன்னு வந்து வூல்வரினுக்கு அது வரைக்கும் தெரியாது. ஸோ 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அண்டு இந்த நிஞ்சா வாரியரும் வூல்வரின் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அண்டு நம்ம யூகியோ வந்து அந்த பேஸ்க்கு வந்து எப்படியும் வந்து நுழைஞ்சிட்றா. ஸோ நம்ம யூகியோவும் வைப்பரும் வந்து 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஸோ இந்த ஃபைட் சீன்ஸ் இது 2மே வந்து கோரிலேட்டடாக 2மே வந்து நடந்துகிட்ருக்கு. 2 ஃபைட்லேயும் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் பொண்ணு இருக்க பார்த்தியா, வைப்பர் பொண்ணு வந்து யூகியோவும் வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் பொண்ணை வந்து அந்த நிஞ்சா வாரியர் ஃப்ரெண்டு இருப்பான் பார்த்திங்களா, அவன் வந்து நம்ம யூகியோவோட சேர்ந்து சண்டை போட்டு எப்படியோ அந்த வைப்பர் பொண்ணை வந்து தடுத்துருவான். பட் அந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா அந்த நிஞ்சா வாரியர் வந்து இறந்துடுவான். எப்படின்னா வந்து அந்த நிஞ்சா வாரியர் மேலே பார்த்திங்கன்னா அந்த வைப்பர் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷத்தை வந்து தடவி போட்டுருவா. ஸோ அந்த விஷத்தை தடவி போட்டதால் அவன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழும்போது அந்த சாமுராய் ரோபோட்குள்ளே இருக்க அந்த யஷிடா என்ன பண்ணுவான், நிஞ்சா வாரியர் வந்து தன்னோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் தன்னோட சேவனாகவே இருந்தாலும் அவன் வந்து தனக்கு எதிராக பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவனை வந்து கொன்னுடுவார். ஸோ அந்த இடத்துல அந்த நிஞ்சா வாரியர் வந்து இறந்துடுவான் அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் இந்த வைப்பரை பார்த்திங்கன்னா வைப்பருக்கும் யூகியோவுக்கும் மறுபடியும் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா யூகியோ வந்து வைப்பரை வந்து கொன்னுடுவாங்க. ஸோ பேசிக்கலி எல்லோரும் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்போ வூல்வரின் அண்ட் அந்த சாமுராய் ரோபோட் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா வூல்வரின் கிட்டத்தட்ட கீழே விழுந்து சாவர நிலைமைக்கு போயிடுறாரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வூல்வரினோட ஒரு கிளாஸ் வந்து வெட்டிட்டாங்க. இப்போ 2வது கிளாஸை வந்து வெட்டப்பட்டுச்சு வூல்வரின். ஸோ ஒரு கிளை கிளாஸே இல்லை, 2மே கிளாஸே இல்லாமல் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா வூல்வரின் சாவர நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த யஷிடா வந்து தன்னோட அந்த சாமுராய் ரோபோட்டோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டு தன்னோட உண்மையான ரூபத்தை காட்டுவான். வூல்வரின் நான் தான் அது அப்படின்னு சொல்லி வந்து காட்டுவான். வூல்வரினால் நம்ப முடியல, என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வூல்வரினோட பவர்ஸ் வந்து உறிஞ்ச வூல்வரின் சாவர ரேஞ்சுக்கு போவார். இவன் வந்து எங்கே மாறிட்டு இருப்பான், எங்கே யஷிடாவா அந்த வேர்ல்டு வாரில் பார்த்த மாதிரியே. ஸோ இதை பார்த்த யூகியோ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லாக இருக்குல்ல, அவங்க வந்து 2-3 கத்தி எடுத்து இவனோட தலையிலே வந்து போட்டுருவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கத்தி வந்து அந்த யஷிடாவோட தலையில் பாய்ச்சி அவன் வந்து அந்த இடத்துல வந்து உயிர் இருக்கிற ரேஞ்சுக்கு போயிடுவான். ஸோ மரிக்கோக்கில் வந்து அவன் பேசுவான் யஷிடா,
மரிக்கோ நான் தான் அவனோட கிராண்ட் ஃபாதர் அப்படி சொல்லும்போது மரிக்கோ காண்டாயி நீ என்னோடய கிராண்ட் ஃபாதர் இல்லை, அவர் எப்போவே இறந்துட்டாருன்னு சொல்லி இன்னொரு 2 கத்தியத்தை கழுத்தில் சொருவி அவனை வந்து மரிக்கோ வந்து முடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அவன் வந்து எஷிடா வந்து அந்த சாமரா ரோபோட்டோடு சேர்ந்து கீழே பள்ளத்தில் விழுந்து செத்துருவான். இதோட இந்த சீன் வந்து முடிச்சிருவாங்க. ஃபைனலாக நம்ம வூல்வரின் அண்ட் மரிக்கோ 2 பேருமே வந்து பொழைச்சிப்பாங்க. ஸோ பேசிக்லி இங்கே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மரிக்கோவுக்கு அந்த எஷிடாவோட வில்படி மரிக்கோவுக்கு அந்த அவனோட எல்லா சொத்துக்களும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊழ்வரன் வந்து இந்த கதையில் வந்து அவரோட 2 கிளாஸையும் வந்து இழந்துடுறாரு. நம்ம யூகியோ வந்து நம்ம ஊழ்வரனுக்கு வந்து பாடி கார்டாக வந்து மாறிடுறாங்க. ஸோ 3 பேருமே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெயிலில் போயிட்டான்னு நினைக்கிறாங்க. அண்டு பேசிக்கலி எல்லா கேரக்டர்ஸோட ஸ்டோரி வந்து இதோட முடியுது. படத்தோட எண்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊழ்வரின் வந்து மரிக்கோ தான் லவ் பண்ணுறாங்களே, என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழ்வரின் நான் சோல்ஜர், என்னாலாம் அவன் கூட எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரிக்கோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அந்த ப்ரைவேட் பிளேனில் வந்து அவர் வந்து பறந்து யூஎஸ்க்கு வந்து போயிடுறாரு. நம்ம ஊழ்வரின் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம யூகேயோ வந்து போயிடுறாங்க. நம்ம ஊழ்வரின் கேட்பார் எதுக்கு என் கூட வர அப்படின்னு, நான் தான் உங்களோட பாடி கார்டாச்சு, நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகேயோ ஊழ்வரினும் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஊழ்வரிங்க ஒரு சூட் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த சூட் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக காமிக் புக் அக்யூரேட்டான ஒரு சூட்டு. அந்த சூட்டை இது வரைக்கும் ஊழ்வரின் எந்த படத்துலையுமே போட்டது கிடையாது. ஸோ அந்த சூட் வந்து ஃபைனலாக காமிச்சு வந்து இந்த சீனை வந்து ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்திங்கன்னா நம்ம ஊழ்வரின் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து செக்கிங்காக வெயிட் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா மெட்டலும் வந்து ஒரு மாதிரியாக வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட ஊழ்வரின் மெக்னிட்டோ தான் வந்திருக்கான். மெக்னிட்டோ வந்து எக்ஸ்மேனுக்கு வந்து எதிரி. டக்குன்னு அவர் திரும்பும்போது பார்த்திங்கன்னா மெக்னிட்டோ இருப்பான். ஸோ மெக்னிட்டோ வந்து ஊழ்வரின் குத்த போவார். பட் அவருக்கு கிளாஸ் எப்படி வச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து மெக்னிட்டோ தன்னோட கிளாஸ் வந்து அந்த படத்தோட முடிவில் வந்து இழந்திருப்பார். இவருக்கு எப்படி கிளாஸ் கிடச்சிதுன்னு தெரியல. பட் கிளாஸ் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு பிரம்மையான்னு தெரியல. கிளாஸ் இருந்துச்சு இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் மெக்னிட்டோ வந்து இந்த மாதிரி அவருக்கு மேக்னெட்டிக் பவர் இருக்கிறதால அவர் வந்து தடுத்துடுறாரு. ஸோ மெக்னிட்டோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நமக்கு எதிராக வந்து எக்ஸ்மேன் ரோபோட்ஸ் வந்து உருவாக்குறாங்க, எக்ஸ்மேன் பவர்ஸ்லாம் வச்சு இந்த மனிதர்கள் அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து போகிறோம்னா அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் ஊழ்வரின் அப்படின்னு வந்து மெக்னிட்டோ சொல்லுவார். உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஊழ்வரின் வந்து சொல்லுவார். பட் ப்ரொஃபஸர் எக்ஸ் என் கூட இருந்தால் நீ ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து டக்குன்னு வந்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ ஊழ்வரின் உடனே தெரியுது ப்ரொஃபஸர் எக்ஸ் தான் வந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து மற்றவங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது. ஸோ மற்றவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எல்லோரையும் வந்து ஃப்ரீஸாக வச்சுறாரு. நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் வீல் சேரில் வந்து வராரு. ஆமாம் லோகன், நம்மளை எதற்கு வந்து மனிதர்கள் வந்து இது மாதிரி ரோபோட்டை ரெடி பண்ணாங்க, நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதோட வந்து இந்த சீனை வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதோட அந்த வூல்வரின் படம் வந்து ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ இந்த வூல்வரின் படத்தை பற்றின என்னோடய ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாகவே இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஜப்பானில் வந்து நடக்கிற மாதிரி ஃபுல் சீன் வந்து எடுத்துருப்பாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது தனியாகவே இந்த படம் நீங்கள் மற்ற படங்களை பார்க்காமலே இந்த படம் பார்த்தாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ஹாலிவுட் மூவினையும் வந்து சொல்லலாம். அண்ட் இதான் இந்த படத்தை பற்றின என்னோடய ஃபைனல் தாட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக்கை வந்து தட்டி விடுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் தவறாக சொல்லியிருந்தால் அது வந்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட்ஸாக பதிவிடலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸான ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அங்கே வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா எல்லா அப்டேட்ஸும் வந்து என்னால் வந்து சேனல் வந்து வீடியோவாக வந்து மேக் பண்ண முடியாது. அந்த மாதிரியான அப்டேட்ஸில் வந்து ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. See you at next video. Until then, goodbye, good luck, cheers.